தமிழக காவல்துறை அதிகாரிகளின் வீடுகளில் இருந்து ஆர்டர்னிகள் உடனடியாக திரும்ப பெறப்படுவதாக பொறுப்பு டிஜிபி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராகவேந்தர் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர். பொறுப்பு டிஜிபி அதிரடி உத்தரவு ஒன்று பிறப்பித்திருக்க விரும்புங்க. தமிழகத்தில் ஓய்வு பெற்ற மற்றும் தற்போது பணிபுரிகின்ற உயரதிகாரிகள் வீடுகளில் ஆர்டர்லிகளாக தற்போது இருக்கக்கூடிய காவலர்கள் வேலை செய்கிறார்கள். அதாவது இந்த ஆர்டர்லிகள் என்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட காவல் நிலையத்தில் பணிபுரிவார்கள். ஆனால் காவல்துறை உயரதிகாரிகள் வீடுகளில் இது போன்ற பணிகளில் அவர்களது வீடுகளில் வேலை செய்து வந்து இருக்கிறார்கள். இது குறித்து பல்வேறு புகார்கள் வந்தது. இது குறித்து பல்வேறு சர்ச்சைகளும் எழுந்து இருந்தன. இந்த நிலையில் தற்போது பொறுப்பு டிஜிபியாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அபய்குமார் சிங் தற்போது ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இந்த பணியில் உள்ள மற்றும் ஓய்வு பெற்ற அதிகாரி வீடுகளில் ஆர்டர்லியாக பணியாற்றும் காவலர்களை உடனடியாக திரும்ப பெற்று அவர்களை போலீஸ் பணிகளில் ஈடுபடுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். அனைத்து காவல்துறை உயர் அதிகாரிகளும் ஆர்டர்களிலும் பணியமர்த்தப்பட்ட காவலர்களின் விவரங்களை தொகுத்து அவரவர் பிரிவுகளுக்கு திரும்ப அனுப்ப உத்தரவும் இந்த சுற்றறிக்கையாக வெளியிட்டிருக்கிறது. இதன் மூலம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான ஆர்டர்களிகள் உடனடியாக தங்களது பணிக்கு திரும்புவார்கள். இதனால் ஒரு பணிச்சுமை குறையும் என்று கூறலாம். ஆனால் இந்த அபய்குமார் சிங்கின் உத்தரவை எந்த அளவு காவல்துறை உயரதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற உயரதிகாரிகள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்றும் வரக்கூடிய காலங்களில் தான் பார்க்க வேண்டும். விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர். தமிழக காவல்துறை அதிகாரிகளின் வீடுகளில் இருந்து ஆர்டர்னிகள் உடனடியாக திரும்ப பெறப்படுவதாக பொறுப்பு டிஜிபி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராகவேந்தர் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர். பொறுப்பு டிஜிபி அதிரடி உத்தரவு ஒன்று பிறப்பித்திருக்க விரும்புங்க. தமிழகத்தில் ஓய்வு பெற்ற மற்றும் தற்போது பணிபுரிகின்ற உயரதிகாரிகள் வீடுகளில் ஆர்டர்லிகளாக தற்போது இருக்கக்கூடிய காவலர்கள் வேலை செய்கிறார்கள். அதாவது இந்த ஆர்டர்லிகள் என்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட காவல் நிலையத்தில் பணிபுரிவார்கள். ஆனால் காவல்துறை உயரதிகாரிகள் வீடுகளில் இது போன்ற பணிகளில் அவர்களது வீடுகளில் வேலை செய்து வந்து இருக்கிறார்கள். இது குறித்து பல்வேறு புகார்கள் வந்தது. இது குறித்து பல்வேறு சர்ச்சைகளும் எழுந்து இருந்தன. இந்த நிலையில் தற்போது பொறுப்பு டிஜிபியாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அபய்குமார் சிங் தற்போது ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இந்த பணியில் உள்ள மற்றும் ஓய்வு பெற்ற அதிகாரி வீடுகளில் ஆர்டர்லியாக பணியாற்றும் காவலர்களை உடனடியாக திரும்ப பெற்று அவர்களை போலீஸ் பணிகளில் ஈடுபடுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். அனைத்து காவல்துறை உயர் அதிகாரிகளும் ஆர்டர்களிலும் பணியமர்த்தப்பட்ட காவலர்களின் விவரங்களை தொகுத்து அவரவர் பிரிவுகளுக்கு திரும்ப அனுப்ப உத்தரவும் இந்த சுற்றறிக்கையாக வெளியிட்டிருக்கிறது. இதன் மூலம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான ஆர்டர்களிகள் உடனடியாக தங்களது பணிக்கு திரும்புவார்கள். இதனால் ஒரு பணிச்சுமை குறையும் என்று கூறலாம். ஆனால் இந்த அபய்குமார் சிங்கின் உத்தரவை எந்த அளவு காவல்துறை உயரதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற உயரதிகாரிகள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்றும் வரக்கூடிய காலங்களில் தான் பார்க்க வேண்டும். விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.